தங்கத்தோட விலை நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? ஸோ யூஎஸ் ஈரான் வார் வந்து ஒரு 2 வீக்ஸ் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தங்கம் வாங்கலாமா வேணாமான்ற பல பேரோட கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் கோல்டு என்ன ஆக போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அரௌண்ட் $4750 வந்து இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து டெக்னிக்கலாக இப்போ மார்க்கெட் என்ன எப்படி இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ 4750 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 4800 இருக்கு. 4800 வந்து பயங்கர ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு, ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குன்னா இப்போ பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு இந்த பிரேக் அவுட்டை வந்து இங்கே டச் பண்ணும்போது இதை வந்து ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ அந்த ரீடெஸ்ட்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா நார்மலாக கீழே இறங்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் இதுக்கு முன்னாடி போச்சுல, அந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் 4800 ரெசிஸ்டன்ஸும் ப்ளஸ் ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸும் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ண முடியல, 4800 பிரேக் பண்ண முடியாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடம் பிரேக் ஆக முடியலன்னா அடுத்து என்ன ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் போகும்போது சில பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம செக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பார்த்துருந்தோம். ட்ரையாங்கிள்லேருந்து மார்க்கெட் என்னாச்சு, பிரேக் ஆகி கீழே வந்தது. பிரேக் ஆகி கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சது. இப்போ ஏறும்போது என்ன பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குனால், ஸோ இப்போ ஏறும்போது என்ன ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நல்ல சேனலில் வந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு, சேனல்னு சொல்கிறது காட்டிலும் இது வந்து ஒரு டிசெண்டிங் ஃப்ளாக்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, மேலேருந்து கீழே வந்துட்டு ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஃப்ளாக் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக போனோன்னா ஓகே. ஸோ இப்போ ஃப்ளாகோட ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல இப்போ என்ன ஆகிடுச்சு, 4800 வந்தோடனே இந்த இடம் வந்து நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. ஸோ நார்மலாகவே லாஸ்ட் டைமே நம்ம இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தோம், டிசெண்டிங் ஃப்ளாகில் வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு, நம்ம போன வாட்டி பார்க்கும்போது மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ளாக் ஃபார்ம் ஆச்சு. ஃப்ளாக் ஃபார்ம் ஆகி சைட்வேஸ் ஆகி ஃபைனலாக என்ன ஆகிடுச்சு, மார்க்கெட்டை பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட்டு கீழே வந்துச்சு. இப்போயும் என்ன ஆகிட்டு இருக்கு, திருப்பி ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரியே மறுபடியும் ஒரு டிசெண்டிங் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஃப்ளாக் ஃபார்ம் ஆனாலும் பிரேக் ஆனால் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஃப்ளாக் வந்து அரௌண்ட் 4700 ப்ளஸ் அந்த சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4650. ஸோ 4650 வந்து நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட் ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த $4650 வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சுனால் அடுத்தது எங்கே வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாகோட பேட்டர்ன் படி எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது திருப்பி எங்கே வரும்னா மறுபடியும் அதே பாட்டம். ஸோ திருப்பி ப்ரீவியஸ் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதே பாட்டம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 4350 to 400. ஸோ ஒரு $300 $4650 மார்க்கெட் பிரேக் ஆச்சுனால் அங்கே பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 4350 அந்த ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அப்போ இந்த சேனல் இங்கே பிரேக் ஆகி 4700 650 பிரேக் ஆச்சுனால் சேனலோட பாட்டம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக எங்கே வந்து நிற்கும், நல்லா பார்த்துக்கோங்க, 4350 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு S1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 4100 ரேஞ்சு, அது வந்து S2. அப்போ இது வந்து மறுபடியும் டபுள் பாட்டம் மாதிரி 4100 எடுக்கும். இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணணும், அதே மாதிரி பல பேருக்கு ஒரு இது இருக்கலாம், நானும் இந்த சார்ட்டை கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ண முடியுமா? ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த சார்ட் அனலிசிஸை கற்றுக்கிட்டு பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ட்ரேட் அச்சீவர்ஸில் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். எப்படி ஒரு சார்ட் எடுத்து அந்த சார்ட்டில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க, ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கலாம்ன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம எப்படி பண்ணலான்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரேட் அச்சீவரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி கொண்டு போய் ஒரு சாமானிய மக்களும் ஒன்றுமே தெரியல, எனக்கு மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதனால அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்லேருந்து பேசிக்காக மார்க்கெட்னா என்னன்றது சொல்லி கொடுத்து சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போய் அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட்
மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் மட்டும் எவ்ரி மண்டே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் எவ்ரி ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவில் ஃபிசிக்கல் கிளாஸஸ் மட்டும் ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் 2 months in ஒன்ஸ் நம்ம டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரான்ச் வர முடியாதவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச், புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ ஆன்லைன் பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ராட்ல இருந்தும் படிப்பாங்க. அதனால 2 டைமிங் வச்சிருக்கோம். மார்னிங் 7:30 ஒன்று வச்சிருக்கோம், ஈவினிங் 7:30 ஒரு பேட்ச் இருக்குது. ஏன்னா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து படிக்கலான்ட்டு மார்னிங் 7:30 பேட்ச் எதுக்குன்னா, நிறைய பேர் அப்ராட்ல இருக்கவங்களுக்கு டைமிங் ஸ்கெடியூல் வந்து மார்னிங் வைக்கும்போது அவங்க டைமிங்க்கு அது ஃபீஸபிளாக இருக்குன்ட்டு மார்னிங் பேட்சஸும் இருக்குது. ஸோ எந்த பேட்ச்சில் வேணுன்றது நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. Enrollments has been started. வேணுன்றவங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ இப்போ சேனலுக்கு வெயிட் பண்ணுங்கள். சேனல் பிரேக் ஆகிடுச்சுன்னா we can expect market to come down. அப்போ இது கீழே வரும்போது மறுபடியும் நமக்கு கோல்டோட ரேட் என்ன ஆகலாம், இந்தியன் மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,500. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, 12,500 400 வந்துட்டு அங்கேருந்து 14,000 வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் அதே 14,000லேருந்து 12,500 வரைக்கும் மறுபடியும் வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணால். ஸோ அப்போ அந்த லோ பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதோட இன்னொரு டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு அசெண்டிங் சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகுது மார்க்கெட்டு, ஸோ இந்த இடமும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இப்போ இன்கேஸ் ட்ரையாங்கிள் இது பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா சேனலோட டாப்புக்கு போகும். இந்த சேனலோட டாப் இருக்குல்ல, அந்த சேனல் டாப் எங்கே இருக்குன்னா 5,100. இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,800க்கும் 4,000 அரௌண்ட் 6,550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு 250 பாயிண்ட்ஸ். அப்போ 4,800க்கு மேலே இது க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா 250 பாயிண்ட்ஸ்னால் மறுபடியும் அந்த 5,050 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறமாவும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆகும்போதே உங்களுக்கு சேனலோட பிரேக் அவுட்டும் இருக்கும். ஸோ இப்போ 2 பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ மார்க்கெட் கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சைட்வேஸ்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா சேனலோட சைடுக்குள்ளேயும் ப்ளஸ் அசெண்டிங் சேனலுக்குள்ளேயும் இருக்கிறதுனால இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் கன்சிடர் பண்ண முடியும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு 4,650 பிரேக் ஆயிடுச்சுன்னா we can expect market to come down to 4,350. ஸோ இல்லை மார்க்கெட் மேலே உடைச்சதுனாலும் 5,100 போயிட்டு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கோல்டு கொஞ்சம் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி டெக்னிக்கலில் காட்டுது. பட் இருந்தாலும் பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம அதை பேட்டர்ன்ஸை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஃபார் கோல்டு அனாலிசிஸ். வரக்கூடிய நாட்களில் பேட்டர்ன்ஸ் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.